தீபக் தன் வில்லாவை நவீனுக்கு எழுதி கொடுக்கவில்லை என்றால் ஷர்மிளாவை அவனிடமிருந்து பிரித்து அவளுக்கு வேறொரு திருமணம் செய்து வைப்பதாக காயத்ரி தேவி நேரடியாக தீபக்கை மிரட்டினார். அந்த வார்த்தையை கேட்டு 3 பேருக்கும் பயங்கர அதிர்ச்சியாக இருந்தது. தீபக்கிற்கு கோபம் உச்சத்திற்கு சென்றது. பாட்டி, நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசுறீங்களா? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு. நீங்க அந்த லிமிட்டை தாண்டி பேசிட்டு இருக்கீங்க. உங்களோட வயசுக்கு நான் மரியாதை கொடுக்கணும்னா அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க நடந்துக்கோங்க, இல்லனா நான் சும்மா இருக்க மாட்டேன் என்று மிரட்டும் தோணியில் சொன்னான். அதை கேட்டதும் நவீன் கோபமாக வந்து தீபக்கின் காலரை பிடித்து இழுத்து, என் பாட்டி கிட்ட இப்படி பேசுறதுக்கு உனக்கு எவ்வளவு தைரியம் இருக்கணும்? எங்க வீட்டுல நாயா கூட இருக்க தகுதி இல்லாத நீ எல்லாம் என் பாட்டி கிட்ட குரல வசதி பேசுறியா? நீ இங்க இருந்து எப்படி வெளியே போறன்னு பாக்குறேன் என்று கோபத்தில் மிரட்ட, உடனே ஷர்மிளா அவனுக்கு குறுக்கே வந்து, நவீன், நீ ஓவரா போற. தீபக் என்னோட ஹஸ்பண்ட். அவரை பத்தி பேசுறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் இல்ல. வார்த்தைக்கு வார்த்தை அவர் ஒண்ணுமில்லாதவர்னு சொல்றீங்களே, அந்த ஒண்ணுமில்லாதவர்கிட்ட இருந்து வில்லாவை புடுங்க பாக்குறீங்க. நீங்க எவ்வளவு கேவலமானவங்களா இருப்பீங்க என்று கோபமாக சொன்னாள். இருவரும் மாறி மாறி வாக்குவாதம் செய்து சண்டை போட்டுக் கொண்டிருப்பதை பார்த்து காயத்ரி தேவி கோபத்தில், எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா என்று கத்தினார். அதை கேட்டதும் எல்லோரும் சண்டை போடுவதை நிறுத்திவிட்டு அமைதியானார்கள். அப்போது காயத்ரி தேவி கணேஷை சைகை செய்து தன்னிடம் அழைத்தார். கணேஷ் அருகில் செல்ல காயத்ரி அவருடைய காதில் ஏதோ கிசுகிசுத்தார். அதை கேட்டதும் கணேஷால் கோபத்தை கட்டுப்படுத்த முடியவில்லை. அம்மா போதும், உங்க பேத்திய பத்தி நீங்களே இப்படி அருவருப்பான விஷயத்த சொல்றதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா? உங்களோட காரியம் நடக்கிறதுக்கு மத்தவங்களை எப்படி எல்லாம் காயப்படுத்தலான்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. நீங்க இந்த அளவுக்கு கேவலமா நடந்துக்குவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல என்று சொன்னார். அவருடைய வார்த்தையை கேட்டதும் தீபக்கின் ரத்தம் கொதித்தது. உடனே கணேஷிடம் சென்று, அங்கிள், அவங்க ஷர்மிளாவை பத்தி என்ன சொன்னாங்க என்று கோபமாக கேட்டான். ஆனால் கணேஷ் எந்த பதிலும் சொல்லாமல் கோபமாக தன் அம்மாவையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தார். உடனே தீபக் அவர் பக்கம் திரும்பி, பாட்டி, ஷர்மிளாவை பத்தி என்ன சொன்னீங்க? கணேஷ் அங்கிள் இவ்வளவு கோவப்பட்டு நான் பார்த்தது கிடையாது. அவரையே இந்த அளவுக்கு கோவப்பட வச்சிருக்கீங்கன்னா கண்டிப்பா ஷர்மிளாவை பத்தி நீங்க ஏதோ தப்பான விஷயத்த சொல்லிருக்கணும். என்ன சொன்னீங்க என்று கோபமாக கேட்டான். அதை கேட்டதும் காயத்ரி தேவி சிரித்து கொண்டே, நான் அப்படி எதுவும் தப்பா சொல்லலப்பா. என் பேத்தியோட குணத்தை பத்தி தான் கேட்டேன். அவகிட்ட ஏதோ குறை இருக்கிறதா எனக்கு தெரிய வந்துச்சு. அதனாலதான் உன்னை விட்டுட்டு வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேங்கிறான்னு தோணுச்சு என்று நேரடியாக ஷர்மியை குத்தி காட்டி பேசினார். அதை கேட்டதும் தீபக் கோபத்தில் கையை இறுக்கிக் கொண்டு காயத்ரி தேவியை நோக்கி நகர, நவீன் அவனுக்கு குறுக்காக வந்து, என்ன நெஞ்ச நிமித்திட்டு வர? அவங்க அப்படி என்ன தப்பா கேட்டாங்க என்று கேலி செய்யும் விதத்தில் கேட்க, தீபக் கோபத்தில் அருகில் இருந்த டேபிளை பலமாக குத்தினான். அவனுடைய பலத்தில் டேபிள் சுக்குநூறாக உடைந்தது. அதை பார்த்து காயத்ரி தேவியின் குடும்பத்தை சேர்ந்த எல்லோரும் அதிர்ச்சியில் வாயை பிளந்தபடி பார்த்து கொண்டிருந்தார்கள். உடனே கணேஷ் ஓடிச் சென்று தீபக்கை சமாதானப்படுத்திவிட்டு தன் அம்மாவின் பக்கம் திரும்பி, அம்மா, தீபக் இப்படி நடந்துகிட்டது தப்புதான். ஆனா நீங்க சொன்னதை கேட்டு எந்த புருஷனா இருந்தாலும் கோபப்படதான் செய்வாங்க என்று சொன்னார். காயத்ரி தேவிக்கு தீபக் செய்தது பயங்கர அவமானமாக இருந்தது. அவர் கோபத்தின் உச்சத்தில் இருந்தார். கணேஷ் சொன்னதை கேட்டதும் அருகில் சூடாக வைத்திருந்த காஃபியை எடுத்து கணேஷின் மீது ஊற்றினார். உடனே கணேஷ் சூடு தாங்க முடியாமல் வலியால் கதற, ஷர்மிளா ஓடி வந்து அருகில் இருந்த வாட்டர் பாட்டிலில் இருந்த நீரை எடுத்து தன் அப்பாவின் மீது ஊற்றி, அப்பா, உங்களுக்கு எதுவும் ஆகலையே என்று கண்ணீருடன் கேட்டாள். தீபக் கோபத்துடன் காயத்ரியை நோக்கி செல்ல ஷர்மிளா கஷ்டப்பட்டு அவனை தடுத்து நிறுத்தினாள். பாட்டி, நீ எல்லாம் ஒரு அம்மாவா? உன் பேரனோட சந்தோஷத்துக்காக இப்படி பெத்த மக மேலேயே சூடான காஃபியை கொட்டுறீங்க. நீங்க இவ்வளவு கேவலமான பிறவையா மாறுவீங்கன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல என்று கோபமாக கத்தினாள் ஷர்மிளா. அதை கேட்டு கணேஷ் தன் மகளின் கையை பிடித்து, ஷர்மி, இந்த மிருகங்க கிட்ட எல்லாம் பேசி எந்த யூஸும் இல்ல, வா நாம இங்க இருந்து போயிடலாம் என்று சொன்னவர் திரும்பி தீபக்கை பார்த்து, தீபக், அந்த வில்லா உன்னோடது, உனக்கு மட்டும்தான் சொந்தம். நீ அந்த வில்லாவை இடிச்சு தரமட்டமாக்குனா கூட பரவாயில்ல. ஆனா இந்த பணத்தாசை பிடிச்ச பேய்களுக்கு மட்டும் அந்த வில்லாவை கொடுத்துறாத என்று சொன்னவர் அவர்கள் இருவரையும் அழைத்து கொண்டு வீட்டை விட்டு வெளியே நடந்தார். அவர்கள் கதவின் அருகில் சென்றபோது காயத்ரி தேவி கணேஷை பார்த்து, நீ இந்த குடும்பத்துக்கே மூத்தவன். ஆனா உன் குழந்தைய பத்தி உனக்கே அக்கறை இல்ல. ஆனா நான் அவங்கள பத்தி எல்லாம் அக்கறைப்படுறேன். நீங்க நவீனுக்கு அந்த வில்லாவை கொடுக்கலனா பரவாயில்ல. ஆனா என்னோட மொத்த சேவிங்ஸையும் நான் அவனுக்கு கொடுப்பேன். உன்னோட பங்கு உனக்கு வேணும்னா என்ன பண்ணலான்னு நல்லா யோசிச்சு சொல்லு என்று கோபமாக சொன்னார். நவீனுக்கு தீபக் ஷர்மிளா மீது பயங்கரமான கோபம் இருந்தது. அதனால் தன் பாட்டியை தூண்டிவிட நினைத்து, பாட்டி, அவங்க உங்களை அவமானப்படுத்தினதுக்கு அவங்க மேல காஃபி கொட்டினதெல்லாம் பத்தாது. அதை தாண்டி பெருசா ஏதாவது பண்ணணும். அவங்களை இங்கிருந்து இப்படியே அனுப்புறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல என்று சொன்னான். அதை கேட்டு காயத்ரி தேவியும் சரி என்பது போல தலையை அசைக்க, உடனே நவீன் தனது பாடிகார்ட்ஸை பார்த்து, அவங்கள வீட்டை விட்டு வெளியே அனுப்பாதீங்க, உள்ள இழுத்துட்டு வாங்க என்று உத்தரவிட்டான். உடனே சில பாடிகார்ட்ஸ் வேகமாக முன்னால் சென்று கதவை அடைத்தார்கள்.
நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றீங்களா? என்னோட கோபத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. தேவையில்லாம சீண்டி பார்க்கணும்னு நினைக்காதீங்க என்று தீபக் சொன்னான். ஆனால் பாடிகார்ட்ஸ் தீபக்கின் பேச்சை கண்டு கொள்ளாமல் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து கொண்டு சென்று காயத்ரி தேவியின் முன்னால் நிறுத்தி மொத்த கதவுகளையும் க்ளோஸ் செய்தார்கள். அப்போது சௌந்தர்ராஜ் கணேஷை பார்த்து கோபமாக, கணேஷ், நீ என் மகனுக்கு அந்த வில்லாவை கொடுக்க மாட்டேன்னு சொன்னதும் சரின்னு அமைதியா விட்டுருவோன்னு நினைச்சியா? நாங்க முடிஞ்ச வரைக்கும் உங்ககிட்ட பொறுமையா நிலைமையை எடுத்து சொல்லி பார்த்தோம். ஆனா நீங்க எங்களை கொஞ்சம் கூட மதிக்கல. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறதுல எந்த யூஸும் இல்ல. இன்னைக்கே நவீன் அந்த வில்லாவுக்கு மாற போறான். அங்க இருக்கிற உங்களோட திங்ஸ் எல்லாம் ஈவினிங்குள்ள ஷிஃப்ட் பண்ணி எடுத்துட்டு போயிடுங்க. இல்லன்னா எல்லாமே குப்பைக்கு தான் போகும். ஏற்கனவே எங்களோட ஆளுங்க அந்த வில்லாவோட கேட்டை ஓபன் பண்ணிட்டாங்க என்று சொன்னார். அதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த தீபக், எப்படி? சாவி என்கிட்ட தானே இருக்கு, அப்புறம் எப்படி உள்ள போக முடியும் என்று கேட்க, நவீன் அவன் முன்னால் வந்து ஏளனமாக சிரித்து கொண்டே, உன்ன மாதிரி எத்தனை பேரை நாங்க பார்த்திருக்கோம். உன்கிட்ட ஒரு சாவி மட்டும்தான் இருக்கு. அந்த வில்லாவுக்கு காவலுக்கு சந்தானம்னு ஒரு வயசான ஆளை வச்சிருக்கல்ல என்று சொன்னான். அதை கேட்டதும் தீபக்கின் நெற்றியிலிருந்து வியர்வை வழிந்தது. அப்போது நவீன் தீபக்கின் முதுகில் தட்டி கொடுத்து, என்னாச்சு? சந்தானம் பேரை கேட்டதும் இந்த அளவுக்கு ஷாக் ஆகுற என்று நக்கலாக கேட்டான். உடனே தீபக் அவனை பார்த்து, சந்தானத்தை பத்தி உனக்கு எப்படி தெரியும்? அவரை நீ என்ன பண்ணுன? அவருக்கு மட்டும் ஏதாவது ஆச்சுன்னா நான் உன்னை சும்மா விட மாட்டேன் என்று கோபமாக சொன்னான். சந்தானம் என்பவரை தீபக் தான் தனது வில்லாவின் காவலாளியாக வேலைக்கு சேர்த்திருந்தான். தேவையில்லாமல் தன்னுடைய குடும்ப பிரச்சனையில் நவீன் அவரை ஏதாவது செய்து விடுவானோ என்று தீபக் பயந்தான். ஆனால் அவனுடைய பதட்டத்தை பார்த்து காயத்ரி தேவி, நவீன் எல்லோரும் கேலியாக சிரிக்க ஆரம்பித்து விட்டார்கள். அவர்களை பார்க்கும்போது கொஞ்சம் கூட மனிதாபிமானம் இல்லாதவர்களை போல தோன்றியது. உடனே நவீன் அவனை பார்த்து, அந்த செக்யூரிட்டியோட பேரு சொன்னதுமே நீ அந்த ஆளை பத்தி ரொம்ப ஃபீல் பண்ற, ஆனா எங்களை உள்ள அலோவ் பண்ணதே அவன்தான் என்று சொன்னான். அதை கேட்டு தீபக்கிற்கு இன்னமும் குழப்பமாக இருந்தது. என்ன சொல்ற? எதுவா இருந்தாலும் உண்மையை சொல்லு. தேவையில்லாம இப்படி விளையாடுற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று தீபக் கோபமாக சொல்ல, சரி சரி, எதுக்கு இப்படி பதட்டப்படுற? உண்மையை சொல்லிடுற. நாங்க உன் வில்லாவுக்கு போகும்போது உன்னோட ரிலேட்டிவ்ஸ்னு மட்டும் தான் சொன்னோம். உன்னோட பேரை கேட்டதுமே அந்த ஆளு ரொம்பவே மரியாதை கொடுத்தான். ஆனா வில்லாவுக்குள்ள எங்களை விட சொல்லி கேட்டப்போ முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டான் என்று நவீன் தீபக்கை சுற்றி கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தான். சந்தானம் உள்ளே விட மறுத்த விஷயம் தெரிந்ததும் தீபக்கிற்கு கொஞ்சம் நிம்மதியாக இருந்தது. ஆனாலும் நவீன் இன்னமும் முழுதாக சொல்லி முடிக்கவில்லை. அவன் தீபக்கை பார்த்து, நாங்க எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம், பணம், கார் கூட தரோன்னு சொல்லிட்டோம். ஆனா அந்த ஆளு அதுக்கெல்லாம் ஒத்துக்கல என்று சொல்ல, தீபக் மெல்லிய சிரிப்புடன், எனக்கு சந்தானத்தை ரொம்ப நல்லா தெரியும். அவரு ரொம்ப விசுவாசமானவரு. உன்ன மாதிரி ஆளுங்களோட பேச்சுக்கெல்லாம் அவர் மயங்க மாட்டாரு என்று சொன்னான். உடனே நவீன் சிரித்து கொண்டே, ஆமா, நீ சொல்றது சரிதான். நாங்க எவ்வளவு சொல்லியும் அந்த ஆளு எங்களை உள்ள விடல. அதனாலதான் எங்களோட செக்யூரிட்டிஸ வச்சு அந்த ஆளை அடிச்சு கைய காலெல்லாம் உடைச்சிட்டோம். நாங்க அடிச்ச அடிக்கு அந்த ஆளு 4 மணி நேரத்துக்கு மயக்கத்திலேயே இருந்தான் என்று சொன்னான். அந்த வார்த்தையை கேட்டதும் தீபக்கிற்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே டக்குன்னு அவனுடைய சட்டை காலரை பிடித்து மேலே தூக்கினான். உனக்கு கொஞ்சம் கூட இரக்கம் இல்லையா? கேவலம் அந்த வில்லாவுக்காக ஒரு வயசான ஆளை அடிச்சு டார்ச்சர் பண்ணிருக்க. இதே மாதிரி உன் அப்பாவையோ உன் பாட்டியவோ யாராவது அடிச்சா உனக்கு எப்படி இருக்கும் என்று ஆக்ரோஷமாக கத்தினான். அவனுடைய கோபத்தை பார்த்து சில பாடிகார்ட்ஸ் ஓடி வந்து தீபக்கை பிடித்து பின்னால் இழுத்தார்கள். ஆனால் அவர்களால் முடியவில்லை. உடனே நவீன் அங்கே டேபிளில் வைத்திருந்த ஒரு கண்ணாடி பவுலை எடுத்து தீபக்கின் தலையில் அடிக்க அவனுடைய பிடி மெதுவாக தளர்ந்தது. உடனே நவீன் தீபக்கை பின்னால் தள்ளிவிட ஷர்மிளா ஓடி வந்து தீபக்கை தாங்கி பிடித்து கொண்டாள். நீங்க எல்லாரும் எங்களை இங்க கூட்டிட்டு வந்து பேசுனது எல்லாமே நாடகம் தானா? உங்களோட வேலையை நீங்க ஏற்கனவே பண்ணி முடிச்சுட்டு தான் எங்களுக்கு கால் பண்ணி வர சொல்லியிருக்கீங்க. சீ, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்லையா என்று ஷர்மிளா எல்லோரையும் பார்த்து கோபமாக கத்தினாள். நாங்க கேட்கும் போதே நீங்க வில்லாவை எங்களுக்கு கொடுக்க சம்மதிச்சிருந்தா இந்த விஷயம் எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. இப்போ நீங்களாவே தேவையில்லாம எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து சொல்ல வச்சு பிரச்சனையில மாட்டிக்கிறீங்க. உங்களுக்கு கடைசியா ஒரு சான்ஸ் தரேன். ஒழுங்கா அந்த வில்லாவை எங்க கிட்ட கொடுத்துருங்க. அப்படி கொடுத்தா நீங்களாச்சும் இங்க இருந்து உயிரோட கிளம்புவீங்க என்று சௌந்தர்ராஜ் நேரடியாக ஷர்மிளாவை பார்த்து மிரட்டினார். உங்களால முடிஞ்சா எங்க மேல கை வச்சு பாரு. இவ்வளோ நேரம் பெரியவங்களாச்சேன்னு உங்களுக்கு மரியாதை கொடுத்து பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தேன். ஆனா எப்ப உங்களோட பேராசைக்கு இன்னொருத்தர கொடுமைப்படுத்துனீங்களோ அப்பவே நீங்கெல்லாம் மனுஷனா இருக்க கூட தகுதி இல்லாதவங்க என்று தீபக் கோபமாக சொல்ல, அதை கேட்ட நவீன் அவனை அடிப்பதற்காக கோபமாக கையை தூக்கி கொண்டு வந்தான். தீபக் உடனே ஓடி வந்து அவனுடைய மார்பில் எட்டி உதைக்க நவீன் பறந்து சென்று ஒரு டேபிளின் மீது விழுந்தான். அடித்த அடியில் அவனால் எழுந்திருக்க முடியாமல் வலியில் திணறிக் கொண்டிருந்தான். அதை பார்த்த சௌந்தர்ராஜ் கோபமாக தீபக்கை அடிப்பதற்காக ஓடி வர தீபக் அவருடைய கன்னத்திலேயே பலாரென சில அறைகளை கொடுத்து கீழே தள்ளினான். அதை பார்த்து பயந்து போன கணேஷ்,
தீபக் வேண்டாம்பா, நீ அடிச்சா அவங்க தாங்க மாட்டாங்க, கண்டிப்பா செத்துருவாங்க, பாவம் விட்டுடு தீபக் என்று அவனை பிடித்துக்கொண்டு கெஞ்சினார். உண்மையில் தீபக்கின் திறமையை அவர் ஏற்கனவே பார்த்திருந்ததால் அவன் கோபப்பட்டால் கண்டிப்பா மொத்த குடும்பமும் தாங்காது என்பது அவருக்கு நன்றாக தெரிந்திருந்தது. தன் கண் முன்னாலேயே தன் குடும்பத்து ஆட்களை அடிப்பதை பார்த்ததும் காயத்ரி தேவிக்கு பயங்கரமான கோபம் வந்தது. உடனே அங்கே நின்றிருந்த பாடிகார்ட்ஸை பார்த்து, எல்லாரும் என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? எப்ப அவன் என் குடும்பத்து மேல கை வச்சானோ இதுக்கு மேல அவன் இங்க இருந்து உயிரோட திரும்ப கூடாது. முதல்ல அந்த தீபக்கை என் கண்ணு முன்னாடி அடிச்சு கொல்லுங்கடா. அவனுடைய சாம்பல் கூட இந்த இடத்தை விட்டு வெளியே போக கூடாது என்று கோபமாக கத்தினார் காயத்ரி தேவி. உடனே பாடிகார்ட்ஸ் எல்லோரும் தீபக்கை அடிப்பதற்காக சூழ்ந்து வந்தார்கள். ஆனால் தீபக் கொஞ்சம் கூட அசராமல் எல்லோரையும் பறந்து பறந்து அடித்து வெளுத்தான். அவனுடைய அடியில் எல்லோரும் எழுந்திருக்க முடியாமல் சுருண்டு விழுந்தார்கள். இன்னொரு பக்கம் கணேஷும் தீபக்கிற்கு உதவும் நோக்கில் பாடிகார்ட்ஸை எல்லாம் அடிக்க ஆரம்பித்தார். ஆனால் அவர் வயதான ஆள் என்பதால் அவரால் நீண்ட நேரத்திற்கு சமாளிக்க முடியவில்லை. சில அடிகளுக்கு பிறகு பாடிகார்ட் ஒருவன் கணேஷை திருப்பி அடிக்க ஆரம்பித்தான். அதை பார்த்த ஷர்மிளா ஓடி வந்து, டேய் என் அப்பாவை விடுடா என்று சொல்லி அவனை அடிக்க அந்த பாடிகார்ட் ஷர்மிளாவை அங்கிருந்து தள்ளிவிட அவள் ஒரு சுவரில் மோதி வலியால் கத்தியபடி கீழே விழுந்தாள். அதை பார்த்ததும் கணேஷ் அந்த பாடிகார்டை தள்ளிவிட்டு, அம்மாடி ஷர்மிளா, உனக்கு எதுவும் ஆகலையே என்று சொல்லிக்கொண்டே அவளை நோக்கி ஓடினார். தீபக்கிற்கு ஷர்மிளா எப்படி கீழே விழுந்தாள் என்று தெரியாமல் அவள் மயங்கி கிடப்பதை பார்த்து, ஷர்மி என்னாச்சு என்று சொல்லிக்கொண்டு அவளை நோக்கி ஓடி வந்தான். அப்போது அவனுக்கு எதிரில் இருந்த சுவரில் மாட்டியிருந்த கண்ணாடி வழியாக பார்க்கும்போது தீபக்கிற்கு பின்னால் நவீன் கோடாரியுடன் வேகமாக அவனை வெட்டுவதற்கு வருவதை பார்த்து அதிர்ச்சியானான். தீபக்கால் ஷர்மிளா கணேஷை காப்பாற்றி அழைத்துச் செல்ல முடியுமா? காயத்ரி தேவி தீபக்கிடமிருந்து வில்லாவை பறிப்பாரா? முழு கதையையும் கேட்டு மகிழ பாக்கெட் FM ஏபி டவுன்லோட் செய்யுங்கள். லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது.